நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 18/12/2024க்கான ராசி பலன்கள். குரோதி வருடம் மார்கழி மாதம் 3ஆம் தேதி டிசம்பர் மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15, மாலை 4:45 மற்றும் 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:15 மற்றும் 11, மாலை 6:30 மற்றும் 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று பிற்பகல் 12:54 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:31 வரை புனர்பூசம், பின்பு பூசம். யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:31 வரை கேட்டை, பின்பு மூலம். மேஷம் ராசி நேயர்கள், இந்த நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. பிடித்தமானவற்றை வாங்கி மகிழக்கூடிய சூழல் இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த பாக்கை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். தெய்வீக சிந்தனை இன்றி மேலோங்கி விட கொடுங்க. மனம் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டிருக்கும். வீண் விவாதங்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது. வாக்குவாதங்களை தவிர்த்து விட்டாலே வளம் காணும் நாளாக இருக்கக்கூடும். வளர்ச்சியில் கொஞ்சம் தளர்ச்சி ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். அருகில் உள்ளவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. மற்றவர்களுக்கு வாக்கு கொடுக்கும் பொழுது யோசிக்கவும். பண விஷயத்தில் பிறருக்கு முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் சரிங்க, உத்தியோகத்திலும் சரிங்க, கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். சிறு சிறு பாதிப்புகள் தோன்றித்தான் மறையும். சுபகாரிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். சில காரியங்கள் தடைகளுக்கு பின்னர் நிறைவேற கொடுங்க. தேவையற்ற வீண் அலைச்சலை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். உற்றார் உறவினர்களும் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கண்டிப்பாக கொடுப்பார்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்ல போட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். குழப்பம் இல்லாத வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், என்ன செய்யலாம் என்று குடும்பத்தாரிடம் கலந்து பேசுங்கள். முன்கோபம் என்பது துளி கூட வேண்டாம். என்று மாணவர்கள் சிந்தனை ஒருநிலைப்படுத்தி காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. கல்வியில் மட்டுமே அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். நன்கு படிக்க வேண்டும். படித்த பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விரும்பிய பொருட்கள் வீடு வந்து சேரக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். சுப முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பரணி. என்று நீங்க மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் பணிகளில் ஈடுபடுவது மிக நல்லது. வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. பிறருக்காக முன்ஜாமீன் கொடுப்பதை தவிர்த்து விட வேண்டும். என்று நீங்க எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பண உதவி என்று வந்தவர்களுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிஞ்சதை செய்து கொடுக்க முடியுங்க. கிருத்திகை. இன்று வெளிநாட்டு பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். காலையில் வரக்கூடிய செய்திகளும் மகிழ்ச்சியை கொடுக்கும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் தெளிவு வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் தெளிவு வேண்டும். வாழ்க்கையில் நீங்கள் சிரமப்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வளர்ச்சியில் ஏற்பட்ட தளர்ச்சி கண்டிப்பாக விலகி செல்லுங்க. பெரிய அளவு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். ரிஷபம் ராசி நேயர்கள், என்று வீண் வாக்குவாதங்களை குறைத்துக் கொண்டு செயல்படுவது மிக நல்லது. அன்பு நண்பர்களின் ஆதரவு கண்டிப்பாக கிட்டுங்க. இழுபறியான வழக்குகளில் கூட வெற்றி கிட்டும். வருமானம் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பஞ்சாயத்துகள் ஒரு நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். பயப்பட வேண்டாம். தொழில் தொடர்பாக முக்கிய புள்ளிகளை சந்திக்க வேண்டியிருக்கும். என்று கலைத்துறையில் உங்களுக்கு மிகுந்த ஆர்வம் ஏற்பட கொடுங்க. கிடைக்கின்ற வாய்ப்புகளை நாசுக்காக பயன்படுத்திக் கொள்வீர்கள்.
அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். உடன் இருப்பவரை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. பேச்சை குறைத்துக் கொண்டு எதிலும் பொறுமையாக ஈடுபட்டால் வெற்றி இருக்குங்க. வீண் விவகாரங்கள் மட்டும் ஈடுபட வேண்டாம். யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உடனே இருக்க பாருங்கள். முடியும் பட்சத்தில் எதையும் யோசித்து செய்யுங்கள். இன்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். ஆன்மீக பணியில் நாட்டம் அதிகரிக்கக்கூடும். பெண்கள் உயர்வான வாழ்க்கையை வாழ்வீர்கள். பிடித்தமான இடத்திற்கு சென்று வருவீர்கள். நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்கள் தயவு செய்து உணர்ச்சி வசப்பட வேண்டாம். காதலை பொறுத்தவரை இழுபறியாக இருந்த நிலை கண்டிப்பாக மாறும். காதல் வெற்றி நோக்கி செல்லுங்க. முயற்சி பண்ணுங்கள். இல்லத்திலும் கலந்து பேசுங்கள். என்று மாணவர்கள் தயவு செய்து முன்கோபப்பட வேண்டாங்க. படிப்பில் மட்டுமே அக்கறை கொள்ள வேண்டும். படிக்கின்ற பாடங்களை எழுதி பார்க்க வேண்டும். முக்கியமாக மாணவர்கள் பெற்றோரிடம் பாதிட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் அடர் நீல நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்று பேச்சை கட்டுப்படுத்திக் கொண்டு எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. முக்கிய புள்ளிகளை சந்திக்கக்கூடிய சூழ் வெளிப்பட கொடுங்க. இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பஞ்சாயத்துக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். வருமானம் உங்களுக்கு திருப்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இருபடியான வழக்குகள்ல கண்டிப்பாக வெற்றி கிட்டுங்க. அன்பு நண்பர்களின் ஆதரவு கிட்டும் நாள் என்றே எந்த நாளை சொல்ல முடியுங்க. ரோகிணி. என்று எதிலும் முறையாக ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். செல்லும் இடங்களெல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் நட்பு என்று ஏற்பட கொடுங்க. உடன் இருப்பவர்களை மட்டும் அனுசரித்து செல்ல வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அதுவும் வெளிநாடு முயற்சி கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். மிருக சிரிஷம். என்று சொந்த பந்தங்கள் வருகை இருக்கும். முக்கிய புலிகளின் சந்திப்பு ஏற்படக்கூடும். வாய்ப்புகளை நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வீர்கள். விரைவாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வழக்கு விவகாரங்களை வெற்றி கிடைக்குங்க. வருமானம் திருப்தி ஏற்படுத்தி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு இறை அருள் மிகுந்து காணப்படக்கூடும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மிதுனம் ராசினியர்கள். என்று கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் ஒரு பக்கம் வந்து சேரக்கூடும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீக பணியில் தன்னை நிலைநிறுத்திக் கொள்வீர்கள். ஆர்வமுடன் பணிகளை நீங்கள் ஈடுபடுவீர்கள். உடன்பிறப்புகள் உங்கள் குணம் அறிந்து நடந்து கொள்வார்கள். என்னுடைய பொருளாதார நிலையில் சங்கடங்கள் கண்டிப்பாக தீருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். சிலருக்கு கேட்ட இடத்தில் பண வரவு கண்டிப்பாக வரக்கூடும். கடன் தொகை கிடைப்பதில் கூட தடைகள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. குடும்பத்திலும் வீண் விவாதங்கள் அவ்வப்போது வந்து செல்லும். குடும்ப குறைவுகளும் கொஞ்சம் ஏற்பட்டு சரியாகும். உற்றார் உறவுகளுக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் வரக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். எல்லோரையும் இன்று மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். இறைவனை முழுமையாக நம்புங்கள். தயவு செய்து பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். மற்றபடி மிதுனம் ராசினருக்கு பெரிய பிரச்சனை இல்லைங்க. சமூக பொறுப்புகள் ஒரு பக்கம் தேடி வரக்கூடும். இன்று விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு விவசாய கொள்முதல் பொருட்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்க கொடுங்க. பெண்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். சிரமங்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வீர்கள். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள். யோசித்து எதையும் செய்யுங்கள். முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும். பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. புது புது விஷயங்களில் ஆர்வம் செல்ல கொடுங்க. வாழ்க்கையில் முன்னேற எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி ஏற்படக்கூடும். மாணவர்களுக்கு இன்று கல்வியில் அதிகப்படியான கவனம் இருக்க கொடுங்க. என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் அடைய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்ற வெளி உலக தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்க கொடுங்க. இடைவிடாமல் இன்று நீங்கள் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும்.
கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். எதிலும் புதுமை படைக்கும் நாளாக கொடுங்க. மனம் தளராமல் போராடுங்கள். கண்டிப்பாக வெற்றி ஏற்பட கொடுங்க. திருவாதிரை நல்லவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க கொடுங்க. நட்பாலும் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியும். நம்பிக்கை இழக்காமல் போராடுங்கள். எதிலும் வெற்றி உண்டாக கொடுங்க. புனர்பூசம் விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கற்பனை உலகில் மிதந்து காணப்படுவீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றிவிட முடியும். எண்முகம் கொடுத்து பேசிவிடுவீர்கள். அனைவரின் சூழ்நிலையும் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக்கப்பூர்வமான யோசனை மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று உங்களுக்கு நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகி நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று புத்துணர்ச்சி பொங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நீண்ட நாள் ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக நிறைவேறிவிடக்கூடும். பொது வாழ்க்கையிலும் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கொடிவிடும். எல்லாவற்றிலும் மகிழ்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரும் தகவல் அனுகூலமாகவே இருக்கக்கூடும். அதிகார பதவியில் உள்ளவர்களால் நன்மை ஏற்பட கொடுங்க. என்ற அசையா சொத்து வகையில் உங்களுக்கு வீண் விரயங்களை கொஞ்சம் எதிர்கொள்வீர்கள். கொடுத்த கடன்களை வசூலிப்பதில் சிக்கல் கொஞ்சம் உண்டாகும். என்று சாதுரியமான பேச்சின் மூலம் சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்த்து விடுவீர்கள். தொழில் வியாபாரம் குறித்து சில முக்கிய முடிவுகளும் இன்று எடுப்பீர்கள். தொழில் வியாபாரம் செய்பவர்கள் இன்று லாபமான சூழலை ஏற்படுத்திக் கொள்ள முடியுங்க. அபிவிருத்தி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. கூட்டாளிகளும் ஒற்றுமையின்றி செயல்படுவார்கள். வெற்றி மீது வெற்றி வரக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. பெரும் முயற்சிகளுக்கு பின்னர் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை எப்படியும் காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையை வெளிப்படுத்தி காரியங்கள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். சுமூகமான உறவுகளை இன்று நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசிவிடுவீர்கள். பொறுமையாக இருந்து காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறக்கூடிய சூழலையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளின் உதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். அற்புதமாக காரியங்களில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அயராமல் உழைத்து வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள். திட்டமிடுங்கள். என்ன செய்யலாம் என்று இல்லத்தில் கலந்து பேசுங்கள். நீங்களாகவே முடிவுக்கு வர வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் இருக்க வேண்டும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. மாணவர்கள் இன்று புகழ்ச்சிக்கெல்லாம் மயங்க மாட்டீர்கள். படியுங்கள். கல்வி தரத்தை உயர்த்தி கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் என்று நீங்கள் சோதனையும் கடந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். நல்லவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். அந்நிய தேசத்திலிருந்து வரக்கூடிய தகவல் அனுகூலத்தை கொடுக்குங்க. முன்னோர் சொத்துக்களில் லாபம் கிடைத்து மகிழ்வீர்கள். அனைவரிடத்திலும் இன்று மகிழ்ச்சி ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். எதிர்பார்ப்புகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். என்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். என்று புது புது விஷயங்களில் தன்னை செயல்படுத்திக் கொள்ள முடியுங்க. பேசும்பொழுது உணர்ச்சி வசப்பட்டு கோபப்படுவீர்கள். அதனை மட்டும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளுங்கள். பூசம் மனதை தைரியமாக வைத்துக் கொள்வது நல்லது. குழப்பம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக நல்லது. எதையும் யோசித்து செய்வது மிக மிக நல்லதுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். உறவுகள் வகையில் சிலர் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்வார்கள். நடைமுறை சிக்கல்களை தீர்ப்பதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கூட கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. என்று உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு வருவது மிக சிறப்பு. ஆயில்யம் நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். வீட்டு பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துவிடக்கூடும். காரியங்கள் கைகூடி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. பிடிவாத குணத்தை மட்டும் விட்டுவிட வேண்டும். யார் என்ன சொன்னாலும் எதையும் யோசித்து செயல்படுத்த வேண்டும். வீண் விவகாரங்கள் மட்டும் தயவு செய்து தலையிடாதீர்கள். நீங்கள் உண்டு உங்கள் வேலை ஒன்று என்று இருக்க பாருங்கள். யாருடைய பிரச்சனைகளையும் தலையிடாதீர்கள். பிரச்சனைகளை நீங்களாகவே வளர்த்துக் கொள்ள வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக காணப்படுவீர்கள்.
காலையில் வரக்கூடிய செய்திகள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்குங்க. திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்கும். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சி சிறிய அளவில் வெற்றியை கொடுக்கும். பழகிய நண்பர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். உதவிய சிலரை சந்தித்து அவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வீட்டை விரிவுபடுத்தி கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். ஆடம்பர பொருள் சேர்க்கை ஏற்பாடு கொடுங்க. இன்று உத்தியோக உயர்வுகள் இடமாற்றங்கள் யாவும் தங்கு தடைகளுக்கு பின்னர் நடைபெறக்கூடும். கோபத்தை தவிர்த்து பேசுவது மிக நல்லது. பேசும்பொழுது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது மிக நல்லது. அரசியல்வாதிகள் மக்களின் தேவைகளை அறிந்து செயல்பட்டால் மட்டுமே பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அஸ்திவாரமிட்ட கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வதற்கான சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. இன்று மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கின்றது. சிம்ம ராசினியர்கள் மனதை மகிழ்ச்சியாகவே வைத்துக் கொள்வீர்கள். உறவுகளால் ஏற்பட்ட சிரமங்கள் படிப்படியாக குறையும். உங்கள் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ள கொடுங்க. மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். ஏற்றங்களும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பெண்களுக்கு இனிய கனவுகள் கண்டிப்பாக மேலோங்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியுங்க. அது மட்டுமில்லை, காதல் போன்ற விஷயங்கள்ல சிம்மராசினியர்கள் பதட்டம் கொள்ள வேண்டாம். காதலில் எதிலும் பொறுமை காப்பது நல்லது. விட்டு கொடுத்து செல்வது மிக நல்லது. காதல் அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும் வரை பொறுமை காக்க வேண்டும். என்று மாணவர்கள் துடிப்புடன் செயல்படுவீர்கள். உற்சாகமாக காணப்படுவீர்கள். நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். மாணவர்களுக்கு எதிர்காலம் மிக சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. கல்வி மீது முழு அக்கறை கொள்வீர்கள். படித்து முன்னேற வேண்டும் என்ற லட்சிய நோக்கோடு கல்வி அமைந்துவிடக்கூடும். முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5 மற்றும் 7. அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகரிக்க கொடுங்க. நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும். மனம் போன போக்கில் தயவு செய்து செல்ல வேண்டாம். வாழ்க்கை தரத்தை கண்டிப்பாக மேம்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாக கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு நிறைவேறாத காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. தொழில் முறை பயணங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக கண்டிப்பாக அமைதியை கொடுக்குங்க. அது மட்டுமில்லை, இன்று செய்கின்ற வேலையை மட்டும் பொறுமையாகவும் நிதானமாகவும் செய்யுங்கள். எல்லாம் சிறப்பாகவே நடைபெறக்கூடும். பூரம். என்று மன பதட்டம் அடைய வேண்டாம். கோவில் குளங்களுக்கு சென்று வர பாருங்கள். எதையும் முறையாக கற்றுக்கொள்ளுங்கள். பின்னர் எதையும் செய்ய பாருங்கள். பதட்டம் என்பது துளி கூட வேண்டாம். இன்று தாய் தந்தையாருக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. அதைவிட பிள்ளைகளுக்கும் வேண்டியவற்றை செய்து கொடுக்க முடியுங்க. உடல் உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்த்து கொள்ளுங்கள். உத்திரம். இன்று மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்களை நீங்கள் யோசித்து செய்வது மிக நல்லது. தயவு செய்து நீங்கள் உணர்ச்சி வசப்பட வேண்டாம். முன்கோபம் ஏதும் பட வேண்டாம். முடிவுகளை தெளிவாக எடுப்பது மிக நல்லது. முயற்சி பண்ணுங்கள். சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். காலை நேரத்தில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சி கொடுக்குங்க. தொட்டது துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிம்மதியான சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. என்று நீங்க மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் மகிழ்ச்சியுடன் எல்லாவற்றையும் அமைத்துக் கொள்ள கொடுங்க. கன்னி ராசி நேயர்கள் என்ற எதிர்பார்ப்புகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனசுக்குள் மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்படக்கூடும். சந்தோஷம் அதிகரிக்கும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. மற்றவர் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராக இருக்கக்கூடும். நிதி தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கூடும். சந்தோஷம் கூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. என்று பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படக்கூடும். சிலருக்கு புது மனை கட்டி குடியேறக்கூடிய எண்ணங்கள் இருக்குங்க. இன்னும் சிலருக்கு இருக்கும் வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு செல்லாமா என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த கடன் உதவிகள் கண்டிப்பாக இருக்கும். கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களால் ஓரளவுக்கு அனுகூல பலனை அடைய முடியுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு மேல் அதிகாரியிடம் வீணான கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. மாற்று மருத்துவம் கண்டிப்பாக கை கொடுக்கும். காரியங்கள் ஓரளவு வெற்றிநடை போடும். ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை ஏற்பட கொடுங்க. நிர்வாகம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கக்கூடும். கூடுதல் முயற்சிகளை மேற்கொண்டால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். முன்கோபத்தை மட்டும் குறைத்து கொண்டு பேசுங்கள், அது போதுங்க. என்று பெண்கள் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட சிக்கலை சரி கட்டி விடுவீர்கள். யோசனையுடன் எதிலும் காணப்படுவீர்கள்.
முயற்சிகளை கண்டிப்பாக மேற்கொண்டால் வெற்றி பெறுவீர்கள். பெண்கள் இன்று அயராமல் உழைத்து வாழ்க்கையை அற்புதமாக அமைத்துக் கொள்ள முடியுங்க. அது மட்டுமில்லை, வெளியிடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்துடன் சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்வீர்கள். காதலை பொறுத்தவரை கொஞ்சம் யோசியுங்கள். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். காதல் கைகூடவில்லையே என்று கவலைப்பட வேண்டாம். அதற்கான நேரமும் காலகட்டமும் வரட்டும். அதுவரைக்கும் நாம பொறுமையாக இருக்கட்டும். என்று மாணவர்கள் பொறுப்புடன் செயல்பட வேண்டும். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கொடுங்க. தெய்வீக சிந்தனை ஏற்பட கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை கண்டிப்பாக கொண்டாடி மகிழ முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் நீங்கள் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் பிங்க் மற்றும் ஆரஞ்சு நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். என்று வேறுபாடு பார்க்காமல் எல்லோரிடமும் சரிசமமாக பழகுவீர்கள். எல்லோருக்கும் வேண்டியவற்றையும் செய்து கொடுப்பீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. சந்தோஷம் கண்டிப்பாக அதிகரிக்கும். சுற்றுலாக்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். வீணான கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது தோன்றி குடும்பத்தாரிடம் சின்ன சின்ன வாக்குவாதமுடன் முடிய கொடுங்க. நீங்கள் தான் பேச்சை கட்டுப்படுத்த வேண்டும், பார்த்துக் கொள்ளுங்கள். அஸ்தம். யாருடைய பஞ்சாயத்துகளிலும் செல்ல வேண்டாம். ஒரு முறைக்கு இருமுறை சிந்தியுங்கள். நடக்கும் காரியங்களை யோசித்து செய்யுங்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். பல நெருக்கடிகளையும் தாண்டி வெற்றி பெற முடியுங்க. இறைவன் வழிபாட்டில் அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதனை மட்டும் வாங்கிவிட வேண்டும். வேண்டாத பொருட்களில் எந்த ஒரு முதலீடுகளும் செய்ய வேண்டாம். சித்திரை. பாதுகாப்பு குறைவான இடங்களுக்கு செல்ல வேண்டாம். நேர்மையை வெளிப்படுத்துவது மிக நல்லது. தேவைகள் ஓரளவே என்று பூர்த்தியாக கொடுங்க. பல நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். நெடுநாள் வாங்க நினைத்த பொருளை கண்டிப்பாக வாங்குவீர்கள். முயற்சியின் பேரில் தான் முன்னேற்றம் அடைவீர்கள். சொந்த பந்தங்கள் வருகின்ற இருக்க கொடுங்க. சொத்து சேர்க்கை ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. என்று நீங்க முயற்சி பண்ணுங்கள். எதிலும் சூட்சமாக வெற்றி பெற முடியுங்க. துலாம் ராசினியர்கள் இன்று காலை பொழுது உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியானதாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் வரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். தொட்டது ஓரளவு துலங்கும் நாளாக இருக்க கொடுங்க. நிதி நெருக்கடிகளை எல்லாம் சமாளித்து கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இரவும் பகலாக உழைத்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் பிரச்சனைகள் ஓரளவு தீருங்க. புதிய ஒப்பந்தங்கள் ஒரு பக்கம் கையெழுத்தாக கூடும். புதிய வாகனங்கள் வாங்க திட்டம் கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வரும் சந்தர்ப்பங்களை எல்லாம் உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. இன்று வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்பட கொடுங்க. முன்கோப்பத்தை குறைத்துக் கொண்டு எதிலும் செயல்படுவது நல்லது. சிந்தித்து செயல்பட்டால் மட்டுமே வெற்றி இருக்கும். துலாம் ராசினியர்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக நல்லது. எந்த ஒரு காரியத்திலும் அதன் முழு பலனை அடைய முடியாமல் தடைகள் கொஞ்சம் உண்டாகும், பார்த்துக் கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கலிலும் இன்று எதையும் ஒழுங்குபடுத்திக் கொள்ள வேண்டும். வீண் விரயங்களை இன்று நீங்க ஏற்படுத்தாத வண்ணம் பார்த்துக் கொள்ள வேண்டும். செலவுகளை கட்டுப்படுத்துவதே சிறப்பு, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். பெண்கள் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். காரியங்களை யோசித்து செய்ய வேண்டும். முக்கியமாக சகோதர சகோதரியிடம் பார்த்து பேச வேண்டும். பெண்கள் இன்று வேண்டாத வேலைகளில் மட்டும் ஈடுபட வேண்டாம். முன்னெச்சரிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியும். இன்று காதல் போன்ற விஷயங்களை தெளிவாக இருங்கள். குழப்பம் அடைய வேண்டாம். காதலை விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு. அவசரமும் பட வேண்டாம். என்று மாணவர்கள் எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சியின் பேரில் தான் முன்னேறி செல்ல முடியும். கல்வி மீது முழு அக்கறை கொள்ளுங்கள். லட்சிய நோக்கோடு கல்வி அமைத்துக் கொள்ளுங்கள். என்ன தேவையோ அதனை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள். வீண் விவாதங்கள் யாரிடமும் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய எண்ணெய் வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் சித்தர்கள் வழிபாட்டையும் மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 9, அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று கொஞ்சம் நீங்க சோகமாக காணப்படுவீர்கள். மனதில் அவ்வப்போது சின்ன சின்ன கவலைகள் இருந்து கொண்டிருக்குங்க. வேண்டாத கவலைகளுக்கு தயவு செய்து இடம் கொடுக்க வேண்டாம். முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியுங்க. பெரிய மனிதர்களின் சந்திப்பு இன்று ஏற்படக்கூடும். நெடுநாள் ஆசைகளும் ஒரு பக்கம் நிறைவேற கொடுங்க. விடாபிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடியுங்கள், அது போதுங்க. சுவாதி. இன்று இனிய சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடும். கூட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும்.
நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேற கொடுங்க. காலை நேரம் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடும். மாலை பொழுதும் கண்டிப்பாக சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். எடுக்கும் முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். அற்புதமாக பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது நல்லது. முயன்றால் முடியாதது ஏதுமில்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் ஓரளவு தீர்ந்து நிம்மதி ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விசாகம் என்ற முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. கூட்டு முயற்சி ஓரளவு வெற்றி கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். நியாயம் கருதி எதிலும் சிறப்புடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். எண்முகம் கொடுத்து அனைவரிடமும் பேசுவீர்கள். என்று உங்களுடைய முயற்சிக்கு கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று கொடுத்த வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். விடாபடியாகவும் இருந்து கொண்டும் இன்று வேலைகளை செய்து முடிப்பீர்கள். பெரிய மனிதர்களின் சந்திப்பினால் மகிழ்ச்சி ஏற்பட கொடுங்க. முன்னேற்றம் கூடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சி கூட வெற்றி கொடுக்கும். பயணங்கள் செல்லக்கூடிய சூழலும் இருக்கின்றது. சுப விரயங்கள் அதிகரிக்கக்கூடும். திருமண முயற்சிகள் ஓரளவு வெற்றியை கொடுக்குங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உத்தியோகம் கருதி எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக இருக்க பாருங்கள். எதிர்பாராத வீடு மாற்றங்கள் இடமாற்றங்களால் நிம்மதி ஏற்படக்கூடும். இலக்க மாற்றங்களால் வருத்தங்கள் கொஞ்சம் ஏற்படும். என்று உங்களுடைய உடல் உழைப்பும் அதிகரிக்க கொடுங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நல்ல முறையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். திருப்திகரமாக எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கவனக்குறைவாக மட்டும் எதிலும் இருக்க வேண்டாம். வாழ்க்கை துணையின் ஆதரவு கண்டிப்பாக உண்டாகுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்பட வேண்டும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. குடும்பத்தில் வரவுக்கு மிஞ்சிய செலவுகளால் பொருளாதார தட்டுப்பாடுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். சுபகாரிய முயற்சிகளுக்கு உற்றார் உறவுகளே தடையாக இருப்பார்கள், பார்த்துக் கொள்ளுங்கள். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். நிர்வாகம் தொடர்பான பிரச்சனைகள் ஓரளவு சரியாகும். மன தெளிவும் இன்று உண்டாக கொடுங்க. என்று உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. பல நெருக்கடிகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் கஷ்டம் இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ள மாட்டீர்கள். பிள்ளைகளுக்கு கூட என்ன வேண்டுமோ கண்டிப்பாக செய்து கொடுப்பீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும், பயப்பட வேண்டாம். என்று காதல் கொஞ்சம் குழப்பமாகத்தான் இருக்கும். முடிவெடுக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பீர்கள். இருந்தாலும் விட்டு பிடியுங்கள். பொறுமையாக செயல்படுங்கள், அது போதுங்க. என்று மாணவர்கள் எதிலும் அவசரப்பட வேண்டாம். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள முடியுங்க. முயற்சி பண்ணுங்கள், சோதனையும் கடந்து வெற்றி பெற முடியும். நன்கு படியுங்கள், படித்த பாடங்களை எழுதி பாருங்கள், அதுவே சிறப்பு. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் அடைய அணி வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம் என்று நீங்க பொறுமையாகவும் பொறுப்புடனும் செயல்படுவது நல்லது. உற்றார் உறவுகளுக்கு இடையே ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகி செல்ல கொடுங்க. தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். பொருளாதாரத்தில் சீரான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாழ்க்கை துணையின் இன்று முடிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விதத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி மகிழ்வர்கள். குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது மிக சிறப்பு. பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கலையும் சரி கட்டி விடுவீர்கள். அனுஷம் வெளியூர் பயணங்களை இன்று நீங்க மேற்கொண்டு வருவீர்கள். காலை நேரம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. குடும்பத்தில் உங்களுக்கு திட்டமிட்ட வகையில் எல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடும். இந்த நாள் மகிழ்ச்சி மிக்க நாளாக இருக்க கொடுங்க. கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். வேண்டாத வேலைகளை மட்டும் ஈடுபட வேண்டாம். பொருளாதார நலன் கருதி எடுத்த முயற்சியும் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. மனம் கொஞ்சம் அலைபாய்ந்து கொண்டிருக்கும். அதனை மட்டும் சரி செய்து கொள்ளுங்கள். தியானம், யோகா போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது. கேட்டை கொஞ்சம் குழப்பமாக காணப்படுவீர்கள். முடிவுகளை தெளிவாக எடுக்க வேண்டுங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். மன அழுத்தம் அவ்வப்போது இருக்க கொடுங்க. மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. என்று தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு செல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். சின்ன சின்ன நெருக்கடிகள் இருந்தாலும் சமாளித்து வெற்றி பெற முடியுங்க. தனுசு ராசினியர்கள் என்று உங்களுக்கு தன்னம்பிக்கை கூடும் நாளாக இருக்கக்கூடும். மனசுக்குள் தைரியமும் உண்டாகக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். எப்படியாவது வாழ்க்கையை ஜெயித்து விட வேண்டும் என்ற எண்ணமும் வெளிப்பட கொடுங்க. நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டமும் இருக்கின்றது. இன்று சிக்கல்கள் விலகி சிகரத்தை தொடும் நாளாக இருக்கக்கூடும். தனுசு ராசினியர்களுக்கு
சாமர்த்தியமாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். அலுவலக பணிகள் எல்லாம் துரிதமாக நடைபெறக்கூடும். என்று தொழில் வியாபாரம் முன்பு இருந்ததை விட இப்பொழுது முன்னேற்றம் கூடிவிடுங்க. தராசு தட்டில் இட்ட எடைக்கல்லை போல ஏற்ற இறக்கமான பலன்களை கொஞ்சம் அடைவீர்கள். பண வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக அமைந்து குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்வது மிக நல்லது. கடந்த கால நினைவுகளில் மூழ்கி காணப்படுவீர்கள். கடந்த கால கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். படிப்படியாக வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்வீர்கள். இறைவன் வழிபாட்டில் அக்கறை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் அந்நிய தேச பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. மனப்பதட்டமோ பரபரப்போ கொள்ள வேண்டாம். பெண்கள் மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெறுவீர்கள். சூழ்நிலைகளை உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. காதல் மனக்கசப்பை கொடுத்தாலும் இறுதியில் வெற்றியை கொடுக்கும். காதலுக்காக எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் மனப்பதட்டம் கொள்ள வேண்டாம். நம்பிக்கையுடன் செயல்பட வேண்டும். மகிழ்ச்சி மிக்க நாளாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. மாணவர்கள் இந்த இனிய நாளை அற்புதமாக கொண்டாடி மகிழ முடியும். விளையாட்டுத் துறையில் கூட வெற்றி வாகை சூட முடியுங்க. என்ற முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் என்று கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே பழகுங்கள். யாரிடமும் கோபம் மட்டும் கொள்ள வேண்டாம். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். பொருளாதார தட்டுப்பாடுகள் இருந்தாலும் சரியாக கொடுங்க. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகிவிடக்கூடும். வீடு மாற்றம் இலாக்கா மாற்றங்கள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும். சிலருக்கு உத்தியோக மாற்றம் கூட மகிழ்ச்சி கொடுக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. இருந்தாலும் கொஞ்சம் மன பதட்டம் இல்லாமல் இருக்க பாருங்கள். போராடம் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. மனம் போன போக்கில் செயல்பட வேண்டாம். மற்றற்ற மகிழ்ச்சி கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுவீர்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு நிர்வாகம் ஓரளவு சீர்படும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. இந்த நாள் நீங்க யாரையும் எந்த வகையிலும் குறைகள் எதுவும் சொல்ல வேண்டாம். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். உத்திராடம் என்று சென்ற இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நேர்மையை நிலைநாட்டிக் கொள்வீர்கள். வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்திக் கொள்வீர்கள். வெளிவட்டார தொடர்புகளை விரிவுபடுத்திக் கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். என்று உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. தைரியமான செயல்பாடுகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாள் என்றே எந்த நாளை கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. மகரம் ராசினியர்கள் என்று நீங்க நேர்மையின் சின்னமாக கருதப்படுவீர்கள். பிரச்சனைகளை எல்லாம் சரியான முறையில் வழிநடத்தி செல்வீர்கள். வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது. உடைய கூட்டு முயற்சிகளுக்கு கூட கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. எதிலும் புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். நியாயமான விஷயங்களை மட்டுமே தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று அதிகாலையிலேயே அனுகூலமான தகவல் வந்து சேரக்கூடும். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. உத்தியோக முன்னேற்றமும் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. நண்பர்களை இன்று நீங்கள் பக்கபலமாக வைத்துக் கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களுக்கு கூட உதவிகளை செய்து கொடுப்பீர்கள். என்று கூடுமானவரை ஒத்துழைப்பு கூடும் நாளாக இருக்க கொடுங்க. நாட்டுப்பற்று மிக்கவரின் ஆதரவால் வீட்டு பிரச்சனைகளை தீர்த்து வைப்பீர்கள். என்று அரசியல்வாதிகள் முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே பதவிகளை காப்பாற்றிக் கொள்ள முடியும். உத்தியோகஸ்தர்கள் தங்கள் பணிகளை மட்டும் கவனமாக எடுத்துக்கொள்வது நல்லது. நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறக்கூடும். என்று கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டிய சூழலும் இருக்கின்றது. பெரிய பிரச்சனைலாம் இல்லைங்க. சோதனையும் கடந்து கூட வெற்றி பெறுவீர்கள். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நிறைவேறும். புதிய பொறுப்புகள் கண்டிப்பாக கிடைக்க கொடுங்க. உழைப்பால் உயர்ந்து காட்ட முடியுங்க. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. பாகுபாடு இன்றி இன்று நீங்க அனைவரிடமும் நல்ல விதமாக பழகுவீர்கள். என்று கடுமையான முயற்சிகளுக்கு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பெண்கள் இன்று கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். வாய்ப்புகளை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். பெண்களுக்கு இன்று பிடித்தமான உணவுகளை உண்டு மகிழக்கூடிய சூழலும் இருக்குங்க. மகிழ்ச்சி மிக்க சூழல் கண்டிப்பாக வெளிப்பட கொடுங்க. பெண்கள் இன்று அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். காதல் போன்ற விஷயங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். குழப்பம் இல்லாமல் இருக்க வேண்டும். மகிழ்ச்சியுடன் வாழ்க்கை வாழ வேண்டும். அதற்கு காதலை பற்றி இல்லத்தில் சொல்ல வேண்டும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக காணப்படுவீர்கள். முடிவுகளை லாபகமாக எடுப்பீர்கள். கல்வியில் ஜெயிக்க வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க.
சக நண்பர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரிடம் நீங்க நல்ல விதமாக பேசுவது நல்லது. பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 4 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று நீங்க முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க கொடுங்க. முன்கோபத்தை மட்டும் குறைத்துக் கொள்வது மிக நல்லது. பேச்சில் நிதானத்தை கடைபிடித்தால் மட்டுமே வெற்றியை பெற முடியுங்க. மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். யார் என்ன சொன்னாலும் உங்களை பற்றி அதனை பெரிதுபடுத்தாமல் கொஞ்சம் விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. திருவோணம். தாய் தந்தையின் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். உங்களை நாடி வருபவர்களுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். பிடித்தமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நெருக்கமான நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருக்க கொடுங்க. என்று உங்களுக்கு முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அவிட்டம். என்று மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். காரியங்களை மட்டும் யோசித்து செய்வது நல்லது. நம்பிக்கையுடன் பணிகள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனக்குறைகள் இல்லாமல் இருப்பது மிக நல்லது. பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள். நம்பிக்கையை மட்டும் இன்று நீங்க விட வேண்டாம். எதையும் யோசித்து செய்யுங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. என்று உங்களுக்கு மன கஷ்டம் எல்லாம் விலகி ஓரளவு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியும். முடியாத காரியத்தை கூட கண்டிப்பாக முடித்து காட்ட கொடுங்க. கும்பம் ராசினியர்கள் என்ற எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். கூட்டு முயற்சி கூட கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீரும். பயப்பட வேண்டாம். யாரை நினைத்தும் நீங்க வருத்தப்பட வேண்டாம். என்று நேர்மையை வெளிப்படுத்தி எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. பொது வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக புகழ் கூடிவிடும். நியாயமான கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. உயர் அதிகாரிகளால் உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கக்கூடும். பண தேவைகள் கடைசி நேரத்தில் கூட பூர்த்தியாகிவிடும். நட்பு வட்டமும் இன்று விரிவடைய கொடுங்க. நிச்சயித்த காரியம் நிச்சயத்தபடி நடைபெறக்கூடும். புதிய பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை நாடி வர கொடுங்க. பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடும். என்று எதிலும் நீங்க எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டியிருக்குங்க. உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் தோன்றி பின்னர் மறையக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை நீங்க முடித்து காட்ட வேண்டிய சூழல் இருக்குங்க. உத்தியோகஸ்தர்கள் தங்களது சாமர்த்தியமான பேச்சால் எல்லாவற்றையும் திறமையாக செய்து முடித்து பாராட்டுக்களை கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் உள்ளவர்களும் சாதகமின்றி எதையும் செயல்படுத்துவார்கள். இன்று கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்பட கொடுங்க. மருத்துவ செலவுகள் ஒரு பக்கம் அதிகரிக்கக்கூடும். மாற்றங்கள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்படக்கூடும். அதிகாலையிலேயே நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். என்று வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களும் முன்னேற்றம் இருக்குங்க. நலம் தரும் வேலைகளில் ஈடுபட்டு வெற்றி வகை சூட முடியுங்க. வரன்கள் வாயில் தேடி வந்து கதவை தட்டும் நாள் என்றே சொல்ல முடியும். என்று பெண்கள் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். எல்லாவற்றையும் பிடித்தமான வேலையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். செயல்திறனையும் அதிகப்படுத்துவீர்கள். பெண்களுக்கு இன்று பணி சுமை இருந்தாலும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் செயல்படுத்துவீர்கள். இஷ்ட தெய்வ வழிபாட்டினையும் மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று வாழ்க்கை தரத்தை மேம்படுத்திக் கொள்ளும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்க கொடுங்க. காதலை பொறுத்தவரை கும்பராசினியர்கள் பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லை. கொஞ்சம் இழுபறியாக இருக்கும். மற்றபடி பிரச்சனை இருக்காது. தயவு செய்து அதற்காக கோபப்பட வேண்டாம். கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அது போதும். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்பாக இருங்கள். உங்களுக்கான முயற்சிகளை வெற்றி இருக்குங்க. சாமர்த்தியமான வெளிப்பட கொடுங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய புரிதலும் ஏற்பட கொடுங்க. உயர்கல்வி அற்புதமாக அமையுங்க. முயற்சி பண்ணால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியுங்க. முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடைய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். என்று மனக்குழப்பம் அடையாதீர்கள். உங்களுக்கான நல்லது கண்டிப்பாக நடைபெற கொடுங்க. முயற்சி ஓரளவு வெற்றியை கொடுக்க கொடுங்க. எதிர்பாராத திசை திருப்பங்கள் ஏற்படக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. இரவு பகலாக உழைத்த உழைப்பிற்கு
நல்ல பலன் கிடைக்க கொடுங்க. நம்பிக்கையின் நட்சத்திரமாக காணப்படுவீர்கள். குலதெய்வ வழிபாட்டை மட்டும் மேற்கொண்டு வாருங்கள். எதையும் தைரியமாக செய்ய பாருங்கள். அது வெற்றி கொடுக்குங்க. மன தெளிவு என்பது கண்டிப்பாக வேண்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி பெரிய பிரச்சனை இல்லை. சோதனையும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். சதயம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நேர்மையாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்க கொடுங்க. வெளிவட்டார தொடர்புகள் விரிவடையும். வெளிநாடு செல்லக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. போராட்டாத்தி என்று பரிகாரம் என்ற பெயரில் பண விரயம் செய்ய வேண்டாம். காசு பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் சேமிப்பாக மாற்றுவதும் ரொம்ப நல்லது. இறைவன் வழிபாட்டில் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள். மனம் கொஞ்சம் தைரியமாகவே காணப்படுங்க. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பழக வேண்டும். சில இடங்களில் நீங்கள் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். வீண் பகை ஏற்படாத வண்ணம் பார்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. நம்பிக்கைகள் நடைபெறும் நாளாக இருக்கக்கூடும். முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியுங்க. உறவுகளுக்குள் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்ல கொடுங்க. மன கவலை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சிகளை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் இன்று பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எல்லாம் சரி கட்டி விடுவீர்கள். பண தேவைகள் எல்லாம் உடனுக்குடைய பூர்த்தியாகும். அதிகாலையிலேயே உங்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரக்கூடும். அனுகூலமான நல்ல சூழல் வெளிப்பட கொடுங்க. நல்ல நண்பர்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடும். அதுவும் நம்பிக்கைக்குரிய விதத்தில் நடந்து கொள்ள கொடுங்க. மீனம் ராசினியர்கள் வெளிநாட்டு தொடர்புடைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். நலம் தரும் வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். வரன்கள் வாயில் தேடி வந்து வாசல் கதவை தட்டுங்க. என்று தொழில் நிமித்தமாக பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. வியாபாரத்தில் உள்ள அத்தனை விதமான சூழலையும் சரி கட்டி விடுவீர்கள். ஏற்றமான நல்ல பலனை கண்டிப்பாக எதிர்பார்க்க முடியுங்க. என்று தேக நிலையில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் மாறுபட்டு இருக்கக்கூடும். சமாளித்து வெற்றி பெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்க கொடுங்க. வியாபாரம் தொடர்பான பயணங்கள் செல்ல வேண்டிய சூழலும் இருக்கின்றது. உத்தியோகஸ்தர்களும் எதிர்பாராத இடமாற்றங்களால் அவதிக்குள்ளாவார்கள். பார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் காலம் கடந்து சில பணிகள் நடைபெறக்கூடும். காரியங்களை சாதித்து காட்டும் நாளாக இருக்க கொடுங்க. புதிய தொழில் தொடங்கப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்குங்க. எண்ணங்கள் அனைத்தும் நல்ல எண்ணங்களாக என்று இருக்க கொடுங்க. வியாபாரத்தை கருத்தில் கொண்டு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். என்று சுமூகமான உறவை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். வீண் விரயங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். நல்லவைகள் கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கை துணையின் மூலம் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். ஆதரவற்றவர்களுக்கு ஆதரவு கரமும் கண்டிப்பாக நீட்ட கொடுங்க. பொருளாதாரத்தில் ஏற்பட்ட தட்டுப்பாடுகள் கண்டிப்பாக விலகி செல்ல கொடுங்க. வரவுக்கு மீறிய செலவுகளால் கொஞ்சம் சுமைகள் இருக்கத்தான் செய்கின்றது. அதை நீங்கள் சமாளித்துத்தான் ஆக வேண்டும். என்று பெண்கள் அயராமல் உழைத்துக் கொண்டிருப்பீர்கள். தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். முயற்சியின் மூலம் முன்னேற்றம் அடைவீர்கள். பெண்கள் இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்குங்க. நெடுநாள் ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறிவிடக் கொடுங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். காதல முயற்சிகள் வெற்றியை நோக்கித்தான் செல்லும். பயப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் குழம்பி போக வேண்டாம். என்று மாணவர்கள் மிகவும் பொறுப்புடன் காணப்படுவீர்கள். கல்விக்கான செலவுகளை ஓரளவு ஈடுகட்டிக் கொள்வீர்கள். கல்வியில் முன்னேறுவதற்கான முயற்சிகள் வெற்றி கொடுக்குங்க. மாணவர்கள் மனப்பதட்டம் மட்டும் கொள்ள வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் போராட்டாத்தி என்று அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். நேரம் காலம் கடந்து எதிலும் ஈடுபடுவீர்கள். சிம்ம சொப்பனமாக இன்று நீங்கள் காணப்படுவீர்கள். பிடித்தமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். காலப்போக்கில் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் திறந்துவிடக் கொடுங்க. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடும். இறைவன் வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும். என்று பொருளாதாரத்தின் அடிப்படையில் முன்னேற்றம் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. மனதை மட்டும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். அது போதும். குழப்பம் அடைய வேண்டாம். உத்திரட்டாத்தி நேர்மையுடன் பணிகளில் ஈடுபடுவீர்கள். காலையில் வரக்கூடிய செய்திகள் மகிழ்ச்சியை கொடுக்குங்க. இஷ்ட தெய்வ வழிபாடு மனசுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும். கற்பனை உலகிலும் மிதந்து காணப்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. அக்கம் பக்கத்தில் உரையாடும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பார்த்துக் கொள்ளுங்கள். ரேவதி மனம் போன போக்கில் செல்ல வேண்டாம். மாறுபட்ட கோணத்தில் சிந்தித்து வெற்றி பெற முடியும். பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். என்று வீடு மாற்றம் செய்யலாமா என்ற எண்ணம் ஏற்பட கொடுங்க. நெடுநாள் ஆசைகளும் கண்டிப்பாக நிறைவேறும்.
உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். இடுப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்குங்க. வாய்வு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கும். அதனை சரி செய்து கொள்ள வேண்டும். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.